வறுவல் பண்ண போகிறோம். 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் லைட்டாக பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் சும்மா 1-2 இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணல, இது போல் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கடுகு ஜீரகம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான். தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இதே போல் அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. அது வேகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மிளகாய், மல்லி, ஜீரகம் இது போல் பாருங்கள், இது போல் குருணையாக தான் அரைக்கணும். நல்லா அரைக்கக்கூடாது பவுட்ரு போல். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதை உருளைக்கிழங்குல இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. அடுத்து இதை ஒரே 1 நிமிஷம் மட்டும், அந்த காரம் உருளைக்கிழங்குல இறங்குறதுக்காக மட்டும் ஒரே 1 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு வேணும் அப்படின்னா இனி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட இந்த மாதிரி கிளறி விட்டு அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். எனக்கு இது போதுமாக இருக்குது, அதனால நான் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உருளைக்கிழங்கை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.